அதிகாரம் செவியுறுகின்ற செல்வங்களே, இன்றைக்கு நாம் உரைக்கடக்காதையில் கோவலன் கண்ணகி உரையாடல். இது போல ஒரு உரையாடல்ல பேராசிரியர் மு வரதராசனார் அவர்கள் விளக்கும் போது சொல்லுகிறார், சிலம்புல எல்லாமே ரெண்டு ரெண்டா வருது, கடிதம் ரெண்டு வருது, அதாவது மடல் ரெண்டு வருது, இரண்டு மடல்களுமே மாதவி எழுதக்கூடியவை. அதே போல கோவலன் கண்ணகி உரையாடல் கூட இரண்டு வருகின்றன என்று காட்டுகிறார். அதே போல மாலை பொழுதினுடைய வர்ணனை இரண்டு இடங்களில் வருகிறது. எல்லாமே இரண்டு இரண்டாக வருவதற்கு என்ன காரணம் என்றால், வாழ்க்கையினுடைய இரண்டு வேறு பக்கங்கள், தூர தொலைவாக இருக்கின்ற அந்த வாழ்க்கை நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து அப்படியே பொருத்தி ஒருவருடைய வாழ்க்கையிலே இன்ப துன்பம் என்பது இயல்பாக நிகழக்கூடியவை என்பதனை காட்டுவதற்காக இளங்கோவடிகள் இப்படி செய்திருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு உளவியல் நூல் அது. அதை இந்த கொலைக்களக்காதையில நம்ம பார்க்க போறோம். இந்த கொலைக்களக்காதையில் நாம் பார்ப்பதன் வாயிலாக நாம் என்ன உணர்கிறோம் என்றால், கொச்சையாக சில பேர் சொல்லக்கூடிய, என்ன ஒரு ஆண்மகன் போய் அங்க போய் கொலைப்படுகிறான், அவ்வளவுதானே, இதுக்கு இவ்வளவு பெரிய காவியமா என்றெல்லாம். இந்த காவியத்தில் அந்த ஒரு கதை மட்டுமே இல்லை. இங்கு தமிழருடைய பண்பாடு, நாகரிகம், வாழ்வியல் நெறி, அவருடைய மொழி இலக்கணம், கவிதை எல்லாம் இதுல அடங்கி இருக்குங்க. கதை என்பது ஒரு மைய புள்ளி, அதை சுற்றிலும் வரக்கூடிய பல்வேறு வகையான கருவூலங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதுதான் சொல்லுகிறார். இந்த இடத்துல நான் வேறு ஒரு குறிப்பு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மாதரியும் அவள் மகள் ஐயையும் கோவலன் விருந்து உண்பதை பார்க்கிறார். கண்ணகி இந்த உணவு அளிக்கக்கூடிய இந்த முறைமை அறிந்து அளிப்பக்கூடிய நிகழ்ச்சியும் பார்க்கிறார். பார்த்துவிட்டு இந்த இரண்டு பேரும் நடத்திய இந்த இல்லறம் மிகச் சிறப்பாக இருப்பதாக அவர்கள் கருதுகிறார். ஆனால் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி பூம்புகாரில் அடிக்கடி நிகழ்ந்திருக்க கூடுமா என்றால் இல்லை என்பதனை இந்த கொலைக்களக்காதையின் வழியாக அறிகிறோம். அவன் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுகிறான். நிலையாக சென்று விடவில்லை, அவ்வப்போது வரக்கூடும். ஆனாலும் கூட அவனுடைய உள்ளமெல்லாம் மாதவியின்பால் உறைந்து இருக்கின்றது. அந்த நிலையில இரண்டு அடிகள் அங்கு முன்னரே பார்த்தோம், மிகச்சிறந்த அடிகள். செய்யுளை பற்றி சொல்லுகிற போது வரிகள் என்று சொல்லக்கூடாது, அது உரைநடைக்கே சாலும். அங்கு இரண்டு அடிகள் சொல்லுகின்றார்கள். மாதவியை சென்று சேர்ந்த பிறகு விடுதல் அறியா விருப்பினன் ஆகினன், மாதவியை விட்டு நீங்கி வர முடியல. விடுதலறியா விருப்பினாயினும் அடுத்த அடிதான் ரொம்ப இன்றிமையானது. வடுநீங்கு சிறப்பின் தன் மனையகம் மறந்தன், ஒரு சிறு குற்றமும் இல்லாத தன்னுடைய வீட்டை மறந்து, மனைன்னு சொல்றான் பாருங்க. ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு 10 வீடு இருந்தாலும் அவருடைய இல்லம்ங்கிறது அவர் வாழ்வதுதான். கண்ணகியோடு இருக்கக்கூடிய இடம் தான் அவனுக்கு மனை. அதனால வடுநீங்கு சிறப்பின் மனையது, குற்றமே இல்லாத அந்த மனையாகம், அது மனையாகம்னு சொல்றார் இருபெயரொட்டு. அந்த மனையகம் மறந்தன், மறந்துதான் போயிருக்கிறான், துறந்து விடவில்லை. அதனால அவ்வாறு இரு மாதவியோடு அவன் உடனுறைந்த காலத்து இருந்த நிலையெல்லாம் பின்னாலே சொல்ல போகிறார். உடனுறை காலத்து உரைத்தனை வாசம், அப்படி மாதவியோடு ஒன்றாக சேர்ந்திருந்த காலத்தில் அவனுடைய மூக்கு அறிந்த அந்த மனம், அது அந்த ஓலையில புலப்படுகிறதாக நாம பார்த்தோம். இப்ப அதையெல்லாம் நீங்கி இங்கே கண்ணகி உணவு வழங்க அதனை உண்ணுகின்ற கோவலனுடைய நிலையை பார்த்து மாதரியும் ஐயையும் கண்கொள்ளாது நமக்கு இவர் காட்சி நமக்கு ஐயோ கண்பட்டு போட்டிருக்கு. இது ஒரு நம்பிக்கை தமிழர்களுக்கு. வள்ளற் பெருமான் என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய திருவடிகளை எனக்கு காட்ட மாட்டேன் என்கிறாயே இறைவா, கண்ணீறுபடும் என்று நீ நினைத்தாயோ என்று சொல்லுகிறார்.
இந்த கண்ணேறுபடுதல் என்பது நீண்ட காலமாக வருகின்ற ஒரு நம்பிக்கை. அதுபோல இந்த மாதரியும் ஐயையும் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த ரெண்டு பேரையும் பார்த்தா எப்படி இருக்கின்றால், தொடுனையாற்றுள் தூமணி வண்ணனை விழுமம் துய்த்த விளக்கு கொல்லன. அவனை பார்த்தா கண்ணன் மாதிரி இருக்கு, இவளை பார்த்தா நப்பின்னை மாதிரி இருக்கிறது. நப்பின்னைங்கிறது ஆயர் குலத்திலே தோன்றிய பெண், கண்ணனை காதலித்தவள். அதனால இவர்களை பார்த்தா நம்முடைய குலத்திலே இருந்த, இதுதான் மகாபாரதத்தில் வருகின்ற கண்ணன் வேறு, இங்கு சொல்லப்படுகின்ற கண்ணன் வேறு. இதெல்லாம் கடைசியில ஒன்றா கூட்டி பிசைந்து ஒரு கண்ணனை கிருஷ்ணனை உருவாக்கிட்டாங்க, மால்கமேஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி பின்னாள்ல நம்முடைய தெய்வம் ஒரு கருப்பு தெய்வம், கருப்பண்ண சாமிங்கிறான். அது வேற யாரும் இல்ல, கண்ணன் தான். கருப்பண்ணன்கிறது கண்ணன் தான். கரிய நிறத்தவன், நீல நிறத்தவன், கரிய நிறத்தவன் என்றெல்லாம் சொல்லுவது வழக்கம். கருநிறத்து எங்கோன் என்று சொல்லுகிறார் நம்மாழ்வார். அதனால ஐயையும் விழுமும் தீர்த்த விளக்கு, அவனுடைய துன்பத்தை துடைத்த அந்த நப்பின்னை போல இவள் தோன்றுகிறாள். ஐயையும் தவ்வையும், தவ்வை என்றால் தாய் என்று பொருள், நூவை என்றால் தங்கை என்று பொருள், தமக்கை என்றால் அக்காள் என்று பொருள். அக்காங்கிறது விழி, இல்லு இல்லாம சொன்னீங்கன்னா விழி. அக்கா வாங்க, அக்காள் வந்தாள்னு சொல்லணும், முறைப்பெயர்ல அக்காள்னு சொல்லணும். ரொம்ப நாள் அது விட்டு போயிருந்தது. பாடநூல்கள் எல்லாம் அக்கா அக்கா எழுதிட்டு இருந்தாங்க. நான் அதை 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அதை மாற்றி அக்காள் என்று எழுதணும். அதே போல அப்பா என்பது விழி, பெயர் அல்ல, அது விழி. அப்பன் என்பது பெயர். அப்பர்ங்கிறார் பாருங்க திருநாவுக்கரசரை. அதனால அம்மை என்பது பெயர், அம்மா என்பது விழி. ஐயன் என்பது பெயர், ஐயா என்பது விழி. ஐயையும் தவ்வையும் விம்மிதம் எய்தி, உள்ளம் பூரித்து போய்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த விம்மிதம் எய்தி கண்கொளா நமக்கு இங்கு ஒரு காட்சி. ஐயோ, நம்முடைய கண் பட்டு போடு போல் இருக்கு. அதனால உண்டினிருந்த உயர் பெயராளருக்கு அம்மன் திரையலோடு அடைக்கா இந்த வெற்றிலை பாக்கையும் கொடுத்து, கண்ணகி மையீரோதியை வருகன பொருந்தி கரிய கூந்தலை உடைய பெண்ணே என்று இப்படிதான் கூப்பிட்டிருப்பானா என்றால் இல்ல, செய்யுள்ள வருகிற போது இப்படியெல்லாம் சொல்ல வேண்டும். இதுதான் நாடக வழக்கு என்று பெயர். உலகியல் வழக்குல எப்படி இருப்பான், அம்மா கண்ணகி இங்கு வா என்று சொல்லியிருப்பான். ஆனா செய்யுள்ள வருகிற போது அப்படியே சொன்னா அது சுவைப்படாது. அதனால செய்யுள் வழக்கு வேறு, நாடக வழக்கு வேறு. அதனால உலகியல் வழக்கு வேறு. அதை தொல்காப்பியர் அதை மிக அழகாக சொல்லுகிறார். நாடக வழக்கு, செய்யுள் வழக்கு என்றெல்லாம் வரக்கூடியன உள்ளதை உள்ளவாறு இயம்புதல் இல்லை, கொஞ்சம் கற்பனை பூசி சொல்லுதல். மயீர் ஓதியை, ஓதி என்பது கூந்தலினுடைய ஒப்பனையை குறித்தது. 5 வகையான ஒப்பனை சொல்லப்படும். கொண்டை, பனிச்சை, ஓதி என்றெல்லாம் பேசப்படும். அதனால அவ்வாறு அமைந்த அந்த பெண்ணை அழைத்து கண்ணகி வருகிற பொருந்தி, அப்பதான் சொல்லுகிறார், கல்லதரத்தம் கடக்கையாவதும் வல்லுநகுல்லோ மடந்தை மெல்லடி. என்ன பண்ணியிருப்பான் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். செய்யுள் என்றால் அதில் வருகின்ற மெய்ப்பாடுகளை ஆராய்தல் மிக இன்றியமையானது. நகைய அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு. இதுல என்ன மெய்ப்பாடு புலனாகிறது என்றால், அவருடைய உள்ளத்திலே பரிவு பொங்கி வழிகிறது, உள்ளத்திலே கவலை மிகுதியாக இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, துன்ப இடைகள் அப்படியே பின்னி கொண்டிருக்கிறது உள்ளம். அப்ப என்ன செய்திருப்பான், கல்லதரத்தம் கடக்கையாவதும் வல்லுணகுல்லோ மடந்தை மெல்லடி. அவருடைய கால்களை இவன் பற்றி கொண்டு பேசுகிறான். அவருடைய கால்களை எடுத்து தன்னுடைய மடி மீது வைத்துக் கொண்டு, அவள் உட்கார்ந்திருக்கிற நிலையில அவருடைய கால்களை எடுத்து வைத்துக் கொண்டு, இதற்கு முன்னாடியே நிகழ்ச்சி இது மாதிரி இருக்கிறது. தாழிரும் கூந்தல் தையால் நின்னை, அங்க எங்க மனையரம் படுத்த காதையில வருது. தாழ்ந்த கூந்தலை உடைய பெண்ணேங்கும் போது அவள் ஒரேடியா புகழ்கிறான். அதனாலதான் உலவாக்கட்டுரை பல பாராட்டின்னு சொல்லிட்டாரு அவர். மனதுல ஒன்னும்
இல்ல, அவன் பாட்டுக்கு நிறைய அவளை புகழ்ந்து புகழ்ந்து பேச, மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனேன்னு 5 புலன்களுக்கும் இன்பம் தருவதா. அதான் அந்த 5 செய்தியும் அதுல இருக்கு. மாசரு பொன், வலம்புரி முத்து, காசரு விரை, கரும்பு, தேன், 5. இது எங்க இருந்து எடுத்தாரு அப்படின்னா 1111வது திருக்குறளை பார்க்கணும். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உணர்னா திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவர் சொன்னதை இங்க அழகாக கவிதை ஆக்குறார். மாசரு பொன், வலம்புரி முத்து, காசரு விரை, கரும்பு, தேன். இந்த 5 புலன்களுக்கும் இவை விருந்து. 5 புலன்களுக்கும் விருந்தளிப்பவளே என்றெல்லாம் பாராட்டும். பெருங்குடிவாணிகன் பெருமட மகளே, இவ்வளவு புகழ்ச்சி அவ தாங்குவாளா? அவளுக்கு நாணம் வராதா? அவ உடனே முகத்தை திருப்பிட்டாங்கிறது அங்க தெரியுது. எப்படி தெரியுது? காடிரும் கூந்தல் தையா நீண்ட கூந்தலை உடைய கண்ணகியே அப்படிங்கிறான். அப்ப முகத்தை திருப்பி பாத்திரங்களுடைய அசைவை காட்டுகிறான். அதுதான் நாடகம். இத போய் நாடகம் இல்லைன்னு ஒருத்தர் ரொம்ப மெனக்கட்டு 200 பக்கம் எழுதியிருக்காரு. இது வடமொழியிலிருந்து பார்த்து எழுதப்பட்ட ஒரு நாட்டிய நூலே தவிர இது நாடகம் இல்லை என்றது. அது ஒரு திறனாய்வு. கல்லதரத்தம் கடக்கையாவதும் வல்லுன சொல்ல வல்லுன பன்மை, வல்லு வல்லது என்பது ஒருமை. வல்லுன 2 திருவடிகளும் உன்னுடைய கால்கள் 2ம் பரற்கற்களிலே நடந்து வருவதற்குரிய துன்பத்தை தாங்கினவே, அது தாங்குவதற்குரிய வலிமை உள்ளனவோ வல்லுன சொல்லோ மடந்தை மெல்லடி என்று வெம்முனை அருஞ்சுரம் போந்ததற்கு இறங்கி புறநாற்றுப்படையில அழகாக சொல்வார். இந்த கால் விரலியினுடைய மென்மையான பாதங்கள் அடிகள் என்ன ஆயினார்? பரற்பகை உடந்த நோயோடு சிவனிம்பார். பரற்கற்களிலே இந்த உள்ளங்கால் தோய்ந்து தோய்ந்து ரணமா போச்சு, புண்ணா போச்சு. பரற்பகை உடந்த நோயோடு சிவனி இங்கிருந்து அப்படி தாங்க முடியாத துன்பத்தோடு வருகிறாள். அது எப்படி இருக்கு? வருந்து நாயினாவின் பெருந்தகு சீரடி. அது இருந்த இடத்துல உரை எழுதுவார். ஓடி இழைத்த நாவினது நா போல சிவந்த அடின்னு எழுதுவார். நாக்கு நாய் ஓடி ஓடினா நாக்கு வெளியில வந்துடும், அதுல இருந்து தண்ணீரா சொட்டும், எச்சலா சொட்டும். அது போல இந்த விரலியினுடைய அடிகள் நடந்து நடந்து கால் புண்பட்டு கொப்புளித்து அதிலிருந்து உள்ளிருந்து நீர் வருகிறது. அது எப்படி ஓமப்படுத்தினா பாருங்க. வருந்து நாயினாவின் பெருந்தகு சீரடி. அதுக்கு உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் ஓடி இழைத்த நாவினது நாப்போலும் சிவந்த அடிகளை உடைய விரலின்னு எழுதினார். அது போல இங்கேயும் வெம்முனை அருஞ்சுரம் போந்ததற்கு இறங்கி எம்முதுகுறவர் எண்ணுற்ற உடனே அடுத்தபடியாக மனைவியை விட்டு அந்த சிந்தனை எங்க போகுது? எம்முதுகுறவர் எண்ணுற்றனர்கள், என்னுடைய பெற்றோர்கள் என்ன ஆனார்களோ தெரியல. கொல் என்பது ஐயம். கொல்லுக்கு பல பொருள் இருந்தாலும் இந்த இடத்துல ஐயம், என்ன ஆனாங்களோ தெரியல. மாயம் கொல்லோ வல்வினை கொல்லோ, நான் இப்படியெல்லாம் ஆனதற்கு காரணம் ஒரு கனவோ? இது என்னுடைய வாழ்க்கை மாயம் தான். இந்த இடத்துல கனவு என்று உரையாசிரியர் எழுதுகிறார்கள். அடியார்கள் கனவு என்று எழுதுகிறார். அது பொருத்தமானதுதான். கனவோ இது அல்லது வல்வினை கொல்லோ, உண்மையில நான் செய்த தீவினையா? நனவா? நனவுல நான் செய்த தீவினையா? யானுடம் கலங்கி யாவதும் அறியேன். எனக்கு ஒன்றும் புரியல. வருமொழியாளரோடு வருமொழின்னு இருக்கு பாருங்க. அப்படின்னு என்ன? பொருளற்ற மொழி. இந்த இளைஞர்கள் இதற்கு அடிக்கடி இலக்காவது உண்டு. 10 இளைஞர்கள் சேர்ந்தாங்கன்னா எதையாவது பேசி சிரித்து கொண்டே இருப்பார்கள். நான் கூட நினைக்கிறது, இவர்கள் பருவம் இப்படியே செல்ல வேண்டும். இந்த கவலையின்மைங்கிறது தொடர்ந்து இவர்களிடம் இருக்க போவதில்லை. இந்த பருவம் மிக இனியது. ரொம்ப அழகாக திரைப்பட பாட்டுல கவிஞர் கண்ணதாசன் எழுதுவாரு, வரவில்லாமல் செலவுகள் செய்து வாழ்ந்திருந்தோமேன்னு. இந்த பள்ளிக்கூடத்துல கல்லூரிகள்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த கவலையும் இல்லை. அப்பா பணம் கொடுக்குறாரு, மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த பருவம் நீங்கிய பிறகு அவர்களுக்கு கவலை குடிகொள்ளும். அவருடைய உள்ளத்தை பல்வேறு வகையான திசைகளிலிருந்து வரக்கூடிய கவலை அம்புகள் தாக்கும். அந்த நிலையில வருமொழியாளருடைய அப்ப அதுவரையில் நகையாடு ஆயம்பான் சங்க இலக்கியம். நகையாடு ஆயம் பேசி சிரித்து கொண்டே இருப்பார்கள்.
கொஞ்சம் வயதானவர்களுக்கு எரிச்சலா இருக்கு. என்ன எதுக்கு சிரிக்கிறான் அவ்வளவு, என்ன பேசுறான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அது அவர்களுடைய பருவம் அறியாது. மாயம் கொல்லோ வல்வினை கொல்லோ யானுடம் கலங்கி யாவதும் அறியேன் வறுமொழியாளருடு ரொம்ப பரத்தரும் ரொம்ப புதுமையினார் தொல்காப்பியர். புதிய காம நுகர்வு. வம்ப மழை என்றால் புதிய மழை என்று பொருள். அது குறுந்தொகையில ஒரு அருமையான ஒரு இடம் வருது. தலைவன் வரலையே, இன்னும் கார்காலம் வந்தவுடனே வருவதாக சொல்லி சென்றானே, பொருள் ஈட்டி முடிகிறதோ இல்லையோ வந்து விடுவேன் என்று சொல்லி போனானே, கார்காலம் பார்த்தால் நான் எங்கு வாசலுக்கு கோலம் போட வருகிற போது எதிரே இருக்கக்கூடிய காடுகளில் எங்கு பார்த்தாலும் அப்படியே இலைகளிலிருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கிறது. மழை தொடங்கி விட்டது. ஆனால் இது கார்கால மழையாக இருக்க முடியாது. இது வம்ப மழை. இது கார்காலத்திற்கு முன்னர் கொஞ்சம் போக்கு காட்டக்கூடிய ஒரு மழை இருக்கும். இது கார்கால மழை இல்லை என்று நான் எப்படி கருதுகிறேன் என்றால், கார்காலமாக இருந்தால் அவன் வந்திருப்பான் அல்லவா. அதனால் அவன் வருகின்ற காலம்தான் எனக்கு கார்காலம். அதனால் காணம் காரண கூறினும் யானோ தேரேன் அவர் பொய் வழங்கலரேன். இந்த காடு இது கார்காலம் என்று காட்டினாலும் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஏனென்றால் அவர் வரல. யானோ தேரேன் அவர் பொய் வழங்க. இந்த 2 அடிகள் ரொம்ப மிக இன்றியமையானது. காணம் காரண கூறினும் யானோ தேரேன் அவர் பொய் வழங்கலரே. அதாவது இப்படி இதுதான் உயர்ந்த கவிதை. அது அவளுக்கு தெரியுது கார்காலம் தான் என்று தெரியும். தெரிந்தாலும் கூட அவளுடைய உள்ளம் அதை ஏற்க இசையவில்லை. அதே போல வறுமொழியாளரோடு வம்ப பரத்தரோடு பரத்தர் என்று சொல்ல இளங்கோவடிகள் கையாடுவதற்கும் சங்க இலக்கியம் கையாடுவதற்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. இதை பல பேர் உணரவில்லை. அங்கு பரத்தை என்று சொல்ல இங்க பார்க்க முடியாது. அங்க அப்படி இல்லை. சங்க இலக்கியத்துல பரத்தை என்று சொல் அந்த பெண்பாலுக்குரியதாக அதனை கையாள்வதற்கு இளங்கோவடிகள் இசையவில்லை. பெண்ணை அப்படி சொல்ல விருப்பம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்கு அவள் காரணம் இல்லை என்று சொல்லுவதுதான் சிலப்பதிகாரம். ஆனா அதே சமயத்துல ஆணை சொல்லுகிறான், பலர்பாலுக்கு சொல்லுகிறான். வம்பப்பரத்தரோடு வறுமொழியாளரோடு குறுமொழி கோட்டி நெடுநகை புக்கு நச்சுக்கொண்டேற்கும் நன்னெறி உண்டோ அப்படின்னு சொல்லுகிற போது, கோவலன் பேசி சிரித்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய பல வகையான ஒழுக்கமற்றவர்களோடு நான் கடை வீதியில உலாவினேனே, கொஞ்சம் கூட நாணமின்றி வறுமொழியாளரோடு வம்ப பரத்தரோடு குறுமொழி கோட்டி பயனில்லாதது. பயனில் சொல் பாராட்டுவானே மகன் எனல் மக்கள் பதடி எனல் திருவள்ளுவர். அந்த குறள்ல ஒரு பெரிய சிறப்பு இருக்கு பாருங்க. எனல்ங்கிற ஒரு சொல்லுக்கு 2 பொருள் இருக்கு. 2 வகையா பிரிக்கிறார். பயனில் சொல் பாராட்டுவானை, பயனற்ற சொற்களை பாராட்டுகின்ற ஒரு ஆண்மகனை பாராட்டுவானை மகன் எனல் என்று சொல்லாதேன்னு பொருளுங்க. மக்கள் பதடி எனல் அவன் வெறும் பதர் என்று சொல்லுகன்னு பொருள். ஒரு சொல்லுக்கே உடன்பாடான பொருளும் எதிர்மறையான பொருளும் வருவது திருக்குறளுக்கு நல்ல எடுத்துக்காட்டு. எனல் அல் என்பது எதிர்மறையாகவும் ஒரு உடன்பாடாகவும் வரும். இவ்வாறு குறுமொழி கோட்டி நெடுநகை புக்கு இந்த பரத்தரோடு சேர்ந்து நான் பல வகையாக பொழுத போக்கினேன். குறுமொழி கோட்டி நெடுநகை புக்கு வெடிச்சிரிப்புன்னு எழுதுற. அதாவது நெடுநகை புக்கு அககான்னு சிரிக்கிறான். நெடுநகை புக்கு ஒச்சாப்புண்டு. ஒச்சாப்பு என்றால் மறதி. நான் என்ன செய்ய வேண்டுமோ, என்னுடைய கடமை என்னவோ, என்னுடைய புலத்தொழிலாகிய வாணிகம் எதுவோ அதையெல்லாம் செய்ய விட்டு பொருளுரையாளர் நச்சு கொண்டேற்கும் அறிவுடையவர்கள் அவ்வப்போது எனக்கு அறிவுரை சொல்லியிருப்பாங்க. அத நச்சு கொண்டேற்கும் அதை அந்த அதில் விருப்பத்தை விட்டேன். நச்சுதல் என்றால் விரும்புதல். அதனால நான் அவற்றையெல்லாம் அறிவுரையாளர்களுடைய உரைகளை விரும்பாமல் கைவிட்டேன். கொன்றேற்கும் நான் கொண்டு அவங்க சொன்னதெல்லாம் நன்னெறி உண்டோ, எனக்கும் கூட நன்னெறி உண்டா இந்த கழிந்ததற்கு இறங்குதல். இவ்வாறு கடைசி காலத்துல வருத்தப்படுகிறார். இதுக்கு ஒரு அருமையான இது ஒரு துன்ப தன்னுடைய செய்த தவறுகளை உணர்ந்து வருந்துதல். புறநானூற்றுல ஒரு பாட்டு இருக்கு, தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றினார்ங்கிற ஒரு புலவர். அவருக்கு பேர் தெரியல.
அந்த பாட்டுல வரக்கூடிய ஒரு அருமையான தொடர், வளைந்த தடியை ஊன்றி கொண்டு வருகிறாரா ஒரு கிழவர். அவருடைய மனநிலையை சொல்லுவது இந்த பாட்டு. அந்த பாடிய புலவனுடைய பெயர் தெரியாததுனால அந்த பாட்டை பாடிய புலவனுடைய பெயர் தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றினார் அப்படின்னு போட்டுட்டான். வளைந்த கைத்தடியை உடைய ஒருத்தன். அவர் என்ன சொல்றாரு, அவரு தன்னுடைய கிராமத்துக்கு வர்றாரு, தன்னுடைய சிற்றூருக்கு வருகிறார். அங்க அருமையான ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்தினுடைய கரையில பெரிய மரம் இருக்கிறதா. அந்த மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் அப்படி அந்த குளத்துல போய் அப்படி தோய்கிறது. அந்த அளவுக்கு தனிந்து கீழே இறங்கி வருகின்றன. அப்ப நினைக்கிறார், இந்த குளத்துல நாம விளையாடிய விளையாட்டு என்ன, ஒரு காலத்துல இந்த கிளையில ஏறி அப்படியே துடும் என்று இந்த குளத்துல குதிச்சு அடிவரையில போய் மணலை அள்ளிட்டு வந்து, இதை பாரு நான் கீழே அடிவரையில போனதற்கு இதுதான் சான்று என்று அந்த மணலை கொண்டு வந்து காட்டி அந்த இளமை ஐயோ போச்ச, நம்ம வருமா? இப்ப நான் எப்படி இருக்கேன், 2 சொல் பேசினா 4 இருமல் வருது. அது சொல்ற, நெடுநீர் குட்டத்து துடும் என பாய்ந்து குளித்து மணல் கொண்ட கல்லா இளமை அழிதோ தானே ஆண்டுண்டு கொள்ளோ. இருமிடை மிடைந்த சொல் தொடித்தலை விழுத்தண்டு ஊன்றி, இருமிடை மிடைந்த சொல், இருமிடை மிடைந்த பல சொல், பெருமூதாளரேம் ஆகிய எமக்கே. பெருமூதாளர், சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன், இப்படி ஆகிவிட்டேனேன்னு வருகிறார். இதுவே வராது. வாயிலிருந்து போன சொல்லும் கழிந்து போன நாடும் திரும்ப வருவதில்லை. அதனால வருமொழியாளரோடு வம்ப பரத்தரோடு குறுமொழி கோட்டி நடுநகை புக்கு பொச்சா பூண்டு நச்சு கொண்டேற்கும் நன்னறி உண்டோ. பொருளுரையாளர் நச்சு கொண்டேற்கும் நன்னறி உண்டோ. இருமுதுகுறவர் ஏவலம் படைத்தேன். பெற்றோர்க்கு செய்ய வேண்டிய கடனை எல்லாம் நான் செய்யவில்லை. சிறுமுது குறைவிக்கு சிறுமையும் செய்தேன். சிறிய வயதிலேயே பெரிய அறிவை பெற்றிருந்த கண்ணகிக்கு நான் தவறு செய்தேன். வலுவெனும் பாரேன். இதெல்லாம் நான் செய்ததெல்லாம் குற்றம் என்ற ஒரு உணர்வே எனக்கு இல்லை. மாநகர் மருங்கின் எழுகன எழுந்தார். சரி, புறப்படும் மதுரைக்கு என்ன ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. இந்த ஊர்லயே நம்ம செய்யக்கூடாதா, இந்த ஊர்லயே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லாம எழுகன எழுந்தாய் என் செய்வோம். அதாவது ஒரு சிறிதும் கோவலம் கூறியதற்கு மாறு கூறாதவள் என்பதை இந்த அடி காட்டுகிறது. அவன் சொன்னதே மறைமொழி என்று கருதி வாழ்ந்த ஒரு வாழ்க்கையாக அது அமைந்திருக்கிறது. அதை நினைச்சுதான் அப்படி இவ்வளவு நல்லவளாக இருந்திருக்கிறாயே, நான் சொன்ன எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு மாறு கூறாமல் வாழ்ந்த வாழ்க்கை ஆயிற்றே என்று சொல்லும் போது இந்த இடத்துலதான் இதுகாரம் இல்லாத ஒரு புதிய கண்ணகி வருகிறார். ஆமா ஐயா, இதுக்கு முன்பெல்லாம் சொன்ன போது அவன் ஒன்னும் சொல்லல. அப்ப இது எங்க இருக்கு இந்த நிகழ்ச்சி? அங்க சொன்னார், குலந்தரு வான்பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நானும் தன் மலை போல எங்க அப்பா அம்மா வச்சிருந்த என்னுடைய தந்தை ஈட்டி வைத்திருந்த செல்வத்தை எல்லாம் நான் கொண்டு போய் தேய்ச்சி தொலைச்சுட்ட, எல்லாம் போச்சு அப்படின்னு வந்து அழும்போது அவ உடனே, ஆமா இதுவரெல்லாம் ஒழுங்கா இருந்தியா நீன்னு கேட்டிருக்கணும், தப்பு தானே நீ செய்தேன்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் சொல்லாம என்ன பண்ணிட்டா, அதனால என்ன போனதெல்லாம் போச்சு, சிலம்பு கூட கொண்டு சிலம்பு இதுதான் கடைசி. அந்த மொத்தம் எல்லாம் தலையில இருந்து கால் வரல வந்தாச்சு. காலில் இருக்கிற சிலம்பு தான் மிச்சம். சிலம்புட கொண்டு, அது உடான்னு சொன்னதுனால 2, அந்த 2 காலில் அணிந்து கொள்ளக்கூடிய இந்த சிலம்பையும் கழற்றி சிலம்புட கொண்டு அப்படின்னு சொல்ல. அதாவ அப்படி இப்போது இருக்கக்கூடிய மனநிலையில் அப்போது இருந்திருந்தாலே ஆனால் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடக்காது. அப்பதான் அவ சொல்றா, ஆமா ஐயா, எவ்வளவு பெரிய இழப்பு எனக்கு ஏற்பட்டது தெரியுமா. வீட்டுக்கு அறம் செய்யக்கூடிய பெருமக்கள் வருவார்கள், அவர்களுக்கு நான் உதவிகள் செய்ய வேண்டும். நான் வெளியிலே வரமாட்டேன். எப்படி வருவது? வந்தா கேட்பாங்க, எங்கம்மா அவர் இல்லையா அப்படின்னு. அறவோர்க்கு அளித்தரும் அந்தணர் ஓம்பலும் அதே போல வேள்வி செய்யக்கூடியவர்களுக்கு நான் உதவி செய்வது உண்டு. எங்கள் இல்லத்துல நாங்கள் 2 பேருமாக இருந்துதான் அறம் செய்யணும். இந்த வருகின்றவர்களுக்கு உணவிடுதலும் உரியன வழங்குதலும்
இருவருமாக சேர்ந்து செய்ய வேண்டிய இல்லற கடன் என்று சங்க இலக்கியம் சொல்லுகிறது. 2 பேராக அவர்கள் அதனை நேர்ந்து கொள்ள வேண்டும். இது ராமாயணத்துல கம்பர் சொல்லுகிறார். அதை வால்மீகி காட்டாதது கம்பர் காட்டுறது. பிரிந்து நன்மனைக்குரிய பூவையை பிரிந்துளாய் போலோ நீயும். யாரு? அங்கிருந்து சுக்ரீவன் ராமனையும் இலக்குவனையும் அழைச்சிட்டு போறான். வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க குகைக்கு வாங்க, உங்களுக்கு விருந்து அளிக்கிறேன் என்று சொல்லி ராம இலக்குவர்களை அழைத்து சென்று இலையை போட்டு அங்கிருந்து அனுமனும் மற்ற குரங்குகளும் அங்கிருந்து வந்து இலைகள்ல விருந்து உணவுகளை எல்லாம் ஒன்றொன்றா வைக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ராமன் கேட்கலாம் இந்த சுக்ரீவனை பார்த்து, பிரிந்து நன்மனைக்கு உரிய பூவையை பிரிந்துளாய்குலோ நீயும். ஐயா, வீட்டுல இருந்து அறம் செய்ய வேண்டிய மனைவியை நீயும் பிரிந்திருக்கிறாயா அப்படின்னா, அந்த உம்முக்கு என்ன பொருள்னா, நானும் பிரிந்திருக்கிறேன் என்பது மட்டும் இல்ல, என்னுடைய மனைவி இவ்வாறு ராவணன் பற்றி கொண்டு போயிருக்கிறான், கவர்ந்து கொண்டு சென்றிருக்கிறான். அதுபோல என்னுடைய மனைவியை வாலி கவர்ந்து கொண்டானோ என்பதெல்லாம் அங்கு தொக்கி நிற்கிறது. அப்படி கேட்கிறான். அது போல அந்த உண்மைக்கு அவ்வளவு பொருள். இந்த உண்மைங்கிறது சாதாரணமான இடைச்சொல் இல்லை. நான் வந்தேன், நானும் வந்தேன் அப்படிங்கிறான். அப்ப அவ்வளவு பொருள் அதுல இருக்கு. நானும் வந்தேன் தான் வேறு யாரும், யானும் சென்றேன் என்னதிலிருந்து தேவந்தியை மேல் திகழ்ந்து தோன்றின்னு பின்னால பார்ப்போம். அதனால அவ்வாறு விருந்தெதிர்கோடு துறவோர்க்கு அறவோர்க்கு அளித்தலும் அந்தனரோம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும். துறவிகளுக்கு நான் சிறப்பு செய்ய வேண்டும், அவர்களுக்கு வேண்டியன கொடுக்க வேண்டும். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் விருந்து ஆற்ற வேண்டும். வரக்கூடிய விருந்தினர்களுக்கு நான் வந்த உடனே என்ன கேட்பாங்க, எப்ப வருவாரு அவரு, எப்பவுமே வரமாட்டாருன்னு சொல்றதா, அவர் எப்பயாவது வருவாருன்னு சொல்றதா, எங்க போயிருக்காருன்னு நான் என்ன சொல்றது? விருந்தெதிர்கோடலும் இழந்த என்னை இதேயா அப்படியே கம்பர் எடுத்துக்கிட்டார். சீதை அசோகவனத்துல உட்கார்ந்து இருக்கின்ற போது எனக்குள்ள அனுமன்ட்ட சொல்றா, எனக்குள்ள கவலையெல்லாம் என்ன, நான் இங்க தனியாக இங்கே வந்து என்னை விதி தள்ளிவிட்டது. இந்த அசோகவனத்துல கொண்டு வந்து மாற்றானுடைய நகரின் மையத்திலே நான் இங்கே கிடக்கிறேன். அங்க அவர் என்ன செய்வாரு? அருந்து மெல்லடகு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும் காய்கனிகளை சாப்பிட்டு இருப்பாரு அவர், என்னுடைய கணவர் ராமர். அத கூட அறிந்து கொடுப்பதற்கு யார் இருக்காங்கங்க? அருந்து மெல்லடகு ஆறிட அருந்தும். யார் கொடுக்க அவர்கள் அருந்துவார்? அதோட விருந்து கண்ட போது என்னுருமோ விருந்தினர்கள். அப்ப காட்டுல ராமனையும் இலக்குவனையும் தேடிட்டு விருந்தினர் வருவார்களே, ஆனால் அவர்கள் என்ன செய்வார்களோ? இந்த விருந்து புறந்தருதல் என்பது தமிழர்களுடைய வாழ்க்கையில பெரும்பங்கு. குறிஞ்சி பாட்டை சொல்றான், நாம திருமணம் பண்ணிக்குவோம். எதுக்கு திருமணம் பண்ணிக்கிறது? மகிழ்ச்சியாக 2 பேர் கணவன் மனைவியாக காதல் ஓடு இருப்பதற்கா, வாழ்வதற்கா? அது இல்லை, அது தலையாய குறிக்கோள் இல்லை. அதுவும் இல்லறத்துக்குரியதுதான். ஆனா நம்முடைய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினருக்கெல்லாம் நாம் விருந்தோம்ப வேண்டும். அதற்காக நாம் 2 பேரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உள்ளத்தன்மை உள்ளினன்கொண்டு கபிலர். அது பெரிய கடமை. வரக்கூடியவர்களுக்கு விருந்தோம்புதல் என்பது பெரிய இந்த விருந்தே தானே புதுவது கிளந்த யாப்பின் மேற்றேனார். புதிதா வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு உரியன செய்தல் நம்முடைய கடமை. விருந்தெதிர்கோடலும் இழந்த என்னை, இதெல்லாம் இழந்ததற்கு என்ன காரணம்? நீ என்னோட இல்ல. இழந்த என்னை உன் பெருமகன் தன்னோடும் பெரும்பெயர் பெருமகள் தன்னோடும். அப்ப உன்னுடைய தாய், அதோட பெரும்பெயர் தலைத்தாள் மண்பெரும் சிறப்பின் மாநிதி கிழமை உன்னுடைய தந்தை. இந்த 2 பேரும் பெரும்பெயர், நல்ல புகழமைந்த தந்தை. மாசாத்துவானுக்கு நல்ல புகழ், அவனை எல்லாருக்கும் தெரியும். நாட்டில் எல்லாரும் அறிந்த ஒரு பெருமகன். பெருமகள் தன்னோடும். இந்த பெருமகன் இந்த ஆட்சி அப்படியே பெருமகள் என்பது ஆண்டாளுடைய திருப்பாவையில் இருக்கிறது. எம்பெருமாட்டி என்று யசோதையையும்,
எம்பெருமான் என்று நந்தகோபாலனையும் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கும். அதுபோல இங்கும் பெரும்பெயர் மண்பெரும் சிறப்பின் மாநிதி கிழவன், மாநிதி கிழவன். மாநிதி என்பது உலகத்திலே 2 தான் பெரிய நிதி. ஒன்று சங்கநிதி, இன்னொன்று பதுமநிதி என்று அப்பர் பேசுவார். சங்கநிதி பதுமநிதி 2ம் தந்து தரணியோடு வாழாள தருவரேனும் அங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம். இந்த 2 உலகத்திலே பெரிய செல்வம், கருவூலம். இந்த 2ஐயும் கொடுத்தால் கூட அதையெல்லாம் நாங்க மதிக்கிற ஆள் இல்லைங்கிறார் அப்பர். இவ்வாறு மாநிதி கிழவன் முந்தையினில்லா முனிமிகுந்தனா, எனக்கு முன்னாலே நீங்கள் இல்லாத நிலையை, அந்த வெறுப்பை காட்டாமல் கோவலன், என்னுடைய மகன் உன்னோட இல்லையாமா, இங்கு வர்றதே இல்லையா என்றெல்லாம் அந்த வெறுப்பை காட்டாமல் ஏற்பாராட்ட, என்ன பாராட்டுவாங்க, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, சரி, அப்புறம் வேற என்னென்ன செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்றெல்லாம் ஏற்பாராட்ட யானகத்து ஒழித்த, அதெல்லாம் மனதில் இருக்கிற உள்ளத்துல இருக்கிற கவலைகளை எல்லாம் அப்படியே அடக்கி கொண்டு, உள்ளத்துல இருக்கிற அத்தனை கவலைகளுக்கும் ஒன்றுதான் காரணம், தன்னுடைய கணவனுடைய பிரிவு. அதனால ஏற்பாராட்ட என் பாராட்ட, என்னை பாராட்ட வேற்றுமை தொகை, ஏற்பாராட்ட யானகத்து ஒழித்த நோயும் துன்பமும் ஒடிவது போலும். என்னுடைய துன்பம், நோய்னா துன்பம், இது 2 ஒரே பொருளுடைய சொற்கள் தான். என்னுடைய கவலையும் என்னுடைய துன்பமும் ஆகிய இதனை நொடிவது போலும், அதையெல்லாம் கூறாது மறைத்துக் கொள்வது போல வாயல் முருவருக்கு அருமையான தொடர் இந்த வாயல் முருவல்ங்கிறது. ஆமா ஆமா மாமா, வாங்க, நல்லா இருக்க மாமா அப்படின்னு சொல்லும் போது வாய் அல்லது, வாய்னா உண்மை, உண்மை அல்லாத முருவல் அது. அதாவது இந்த முருவலுக்கு ஒரு பொருளே இல்லை, அதை மறைத்து கொண்டு உள்ளத்தில் இருக்கிற பெரிய கவலைகளை எல்லாம் மறைத்து வெளியே அப்படி ஒரு மலர்ச்சியை காட்டுகிறார். வாயல் முருவருக்கு அவங்களுக்கு தெரியுது, என்ன அவர்கள் பட்டறிவு மிக்கவர்கள். அவர் உள்ளகம் வருந்த, ஆஹா, நம்முடைய மருமகள் நமக்காக ஒரு மகிழ்ச்சியாக இருப்பது போல நடிக்கிறார். அவர் உள்ளகம் வருந்த போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், இதுதான். இது வரையில அப்படி சொல்லல. இப்ப கண்ணகி பார்த்து கண்ணகி முதன் முதலாக கோவலனை பார்த்து இப்ப சொல்லுகிறார், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர். நல்லோர்கள் போற்றாத தீ ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடித்தீர். யாவதும் மாற்றா உள்ள வாழ்க்கையே, அதற்கு மாறுபாடா போகிற இயல்பு எனக்கு இல்லை. பல வீடுகள்ல இதுதான் நடக்குது. அதாவது தீ ஒழுக்கமுடைய ஆடவர்களுடைய வீடுகளிலே இதுதான் நடக்கிறது. அதாவது அவள் ரொம்ப அமைதியாக இருப்பாள், தவம் செய்வது போல இருப்பாள். ஒரு காலத்துல அவனுடைய பொருளெல்லாம் இழந்து உடம்பெல்லாம் கெட்டு கடைசியில அடைக்கலம்னு வந்துருவான் மனைவிட்ட. அம்மா இப்பதாம்மா தெரியுதுன்னு. இப்ப தெரிஞ்சு என்ன பண்றது, போனதெல்லாம் திரும்ப வருமா, போன காலம் வருமா, போன இளமை வருமா, எல்லாம் போயிடும். இப்படி ஒழுக்கக்கேடு என்பது ஒருவனுடைய வாழ்க்கையிலே புகுந்து விடுமானால் அது பல வகையான அழிவுகளை உண்டாகும். நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், இந்த குடும்பத்தினுடைய அழிவு இவனுடைய நடத்தையினால் வருது. அதனால ஒற்றா ஒழுக்கம் புரிஞ்சு படித்து பாருங்க. அருமையாக ஒரு தந்தை மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னங்கிறத எதிர்பாராத முத்தம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு பாவேந்தர். அருமையான ஒரு நூல். அதுல சொல்லுவார், அப்பா, நாட்டிலே நீ செல்லுகின்ற காலத்தை குனிந்த தலை நிமிராதே, அதுவும் பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அவருடன் சென்று நகையாடாதே என்றெல்லாம் மிக அருமையாக ஒரு மகனுக்கு அறிவுரைகள் சொல்லுவார். அதுபோல மாற்றா உள்ள வாழ்க்கையை நீ ஆதலின் ஏற்று எழுந்தனன். அதனால ஐயா நீ சொன்ன ஒண்ணு நான் புறப்பட்டேன். யான் என்று அவள் கூற குடிமுதற் சுற்றமும் குற்றிளையோரும் தனியா இருக்கிறான். தனித்த தனிமையில், தன்னுடைய வீட்டில் இல்லை, தன்னுடைய ஊரில் இல்லை, தன்னுடைய சுற்றத்தாரோடு இல்லை, தன்னுடைய தோழியோடு இல்லை,
தன்னை வளர்த்த செவிலியோடு இல்லை என்று தனித்த நிலையில் குடிமுதற் சுற்றமும், குடிமுதற் சுற்றம் தந்தை தாய் முதற் சுற்றம், அது குடிமுதற் சுற்றமும் குற்றிளையோரும், குற்றேவல் செய்யக்கூடிய வேலைக்காரர்களும் இல்லை, குற்றிளையோரும் அடியோர் வாங்கும் தோழியர்களும் இல்லை, ஆயமும் நீங்கி வேலை செய்யக்கூடிய அடியோர்னு செவிலியர், ஆயம்னு தோழியர், அடியோர் வாங்கும் ஆயமும் நீங்கி நாணமும் மடனும் நல்லோரேத்தும் பேணிய கற்பும் பெருந்துணையாக. எனக்கு இருக்கிற துணையெல்லாம் என்னன்னா என்னுடைய வெட்கம், நாணமும் மடனும், எதையும் அறியாதது போல இருக்கக்கூடிய ஒரு பேதைத்தன்மை, அது எனக்கே சொந்தம். நல்லோரேத்தும் பேணிய கற்பும், கற்பு என்பது இங்கு கல்வி என்று பொருள், எல்லா இடத்துலயும் அதுதான் பொருள். அது உடலோடு பொருந்திய ஒன்று இல்லை, அது உள்ளத்தோடு பொருந்தியது, அறிவோடு பொருந்தியது. கற்பு, கல் என்பது பகுதி, வழி வழியாக பெற்றோரால் கற்பிக்கப்பட்ட நெறி என்று அதற்கு பொருள். அவ்வாறு பேணிய கற்பும் அந்த மாதிரியான பொருளை தருவது குறுந்தொகையில் வருகிறது. பேணிய கற்பும் பெருந்துணையாக, இதுதான் என்னிடம் இருக்கிற என்னுடைய குணங்கள் தான் எனக்கு துணை. பேணிய கற்பும் பெருந்துணையாக என்னோடு போந்து இங்கு எந்துயர் களைந்த பொன்னே கொடியே புனைவும் போதாய். என்னோடு வந்ததுனால என்னுடைய துன்பத்தை நீ போக்கிட்ட, பொன்னே கொடியே புனைவும் போதாய். அவன் பொன் என்று சொல்லுவான், வணிகன்ல, அதுவும் பொன் வணிகன். பொன்னே கொடியே புனைவும் கோதாய் நானின் பாவாய். பாவை என்றால் ஆகுபெயருங்க, அதாவது அழகாக வடிக்கப்பெற்ற சிலை போன்றவள் பொருள். பாவை என்பதற்கு சிலை என்று பொருள். நானின் பாவாய், நாணத்தை உடையவளே. நீநில விளக்கே, நிலத்திலே அமைந்த சிறந்த விளக்கு. வானத்துல 2 விளக்கு இருக்கு, அது பெரிய விளக்கு. திருவள்ளுவர் சொன்னார், எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இந்த எல்லா விளக்குங்கிறதுக்கு பரிமேலழகர் உரை எழுதுவார், வானத்தில் இருக்கிற கதிரவனும் நிலவும் போல, அதெல்லாம் விளக்கு இல்லை. பிறகு எது விளக்கு? பொய்யா விளக்கே விளக்கு. அதெல்லாம் பொய்க்கிற விளக்கு. காலம்பரை காணா போயிடும், இரவுல காணாமல் போய்விடும் பகலவன், பகல்ல காணா போய்விடும் மதி. இது அப்படி இல்லை, இது எப்பொழுதும் இந்த விளக்கு வீட்டுக்கு ஒளி தரும். நீநில விளக்கே கற்பின் கொழுந்தே, கொழுந்து என்று சொல்லுவதால் மேலும் மேலும் வளர்வது குறித்தது. ஒரு பெண் செல்வி அழகுடையவளே என்று பாராட்டி, சீரடி சிலம்பு ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவன். உன்னுடைய காலடி சிலம்புல ஒன்று கொண்டு, ஒண்ணு போதும். ஒண்ணுன்னு சொல்லும் போது ரன்னகரம் போடணும், ரன்னகரம் போடணும், தன்னகரம் போடக்கூடாது. அப்படிதான் எல்லாரும் எழுதுறாங்க. அந்த இடத்துல அந்த எழுத்து வரக்கூடாது. பேச்சு வழக்குல சொல்லுகிற போது கூட ஒண்ணு, இந்த பேச்சு வழக்கை எடுத்து எழுதுகிற போது அப்படி வரணும். சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவன். மாறி வருவன் நாம் பாருங்க என்ன பொருள்னு கேட்டா, நான் விட்டு விட்டு வருகிறேன்னு தான் அவன் சொல்றான். ஆனா என்ன பொருள் என்றால், இந்த உடம்போடு போற திரும்ப ஆவியாக மாறி வருவேன். உயிர் தான் வரும், உயிர் தான் எங்கோ போகும். மாறி வருவன், இது தொனி பொருள்னு சொல்றாங்க. இவ்வாறு ஒரு பொருளை துணிக்க, இந்த மாதிரி அமங்கலமான ஒரு சொல்லை, மங்கலமற்ற ஒரு சொல்லை அவன் சொல்லிட்டான். மாறி வருவன் மயங்காது ஒழிக, நீ மயக்கமுறாதே. கருங்கையில் நெடுங்கண் காதலி தன்னை ஒருங்குடன் தழி. இது துன்பத் தழுவல், துன்பத்துல ஆறுதலாக இருக்குமாறு அழாதம்மா என்று சொல்லி, இவன் தான் அழுகிறான், இவன் தான் அழுகிறான்னு சொல்லக்கூடாது. அழுகிறான்னு பொருள். ஒருத்தர் எழுதியிருக்கார், கவிதையில எழுதியிருக்கார், அழுகிறா அப்படின்னு, அழறாள் அப்படின்னு சொல்லு. அழுதாள், அழுகின்றாள், அழுவாள் சொல்லு. இவர் மாறி வருவன் மயங்காது ஒழிகன கருங்கயல் நெடுங்கண் காதலி தன்னை ஒருங்குடன் தழி. இந்த இளங்கோவடிகள் கண்ணகியை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் முன்பும் இங்கும்
கருங்கயல் நெடுங்கண் என்று சொல்றது. கரிய கண்கள். மாதவியனுடைய கண்ணு சொல்லுகிற போது செங்கயல் நெடுங்கன்னு சொல்லு, சிவந்த கண்கள். இவளுக்கு தூக்கம் இல்லாம கண்கள் எல்லாம் கருத்து போயின. அவளுக்கு விழித்திருந்து விழித்திருந்து கோவலனோடு மகிழ்ந்திருந்து கண்கள் சிவந்து போயின. இப்படி அது இப்படியெல்லாம் நாம அவர் உணர்ந்து பேசுகிறார், எழுதுகிறார். கவிதையில பார்க்க பார்க்க பொருள் எவ்வளவோ இருக்கு. ஒரு பாட்டு எழுதிய அந்த காலத்தோடு முடிந்து விடுவதில்லை. இன்றைக்கு திருக்குறளை பார்க்கும்போது ஏதாவது புதிதாக தோன்றுகிறது. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு பிறகு திருக்குறள் இன்னும் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய நிலையில் இருக்கிறது. அவ்வளவு சிறப்பாக நுட்பமாக அவர் பேசுகிறார். வாழ்க்கையை ஆராய்ந்து அந்த பட்டறிவு வெளிப்படுகிறது. இவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு நூல் வேறு எந்த இனத்துக்காவது கிடைத்திருந்தால் அவர்கள் எப்படியெல்லாம் அதை கொண்டாடி இருப்பார்கள். நாம என்ன செய்கிறோம்? அதிகபட்சம் நம்மனால என்ன செய்ய முடிஞ்சது? திருவள்ளுவருக்கு சிலை வைக்கிறோம், அவ்வளவுதான். பூ போடும். ஆனால் இந்த திருக்குறள் நமக்கு வாழ்க்கை நூலாக, வாழ்க்கையில கடைபிடிக்கத்தக்க ஒரு நூலாக நம்மால் கொள்ள முடிகிறதான்னு பார்க்கணும். இல்லை, அது இல்லை. அது கடைபிடிக்கத்தக்க எளிமையாக அவர் எழுதியிருக்கிறார். ரொம்ப கடுமையான நோன்புகளை எல்லாம் அவர் எங்கும் பேசல. எளிய வாழ்க்கை முறைகளை சொல்றார். பகட்டற்ற வாழ்க்கையை சொல்லுகிறார். உள்ளத்துல கரவற்ற ஒரு நிலையை பேசுகிறார். பிறரிடம் கலந்து உளங்கலந்து பழகக்கூடிய நிலையை பேசுகிறார். நட்புன்னா அப்படி, காதல்னா அப்படி என்று அப்படி பேசுகிறார். இதெல்லாம் வாழ்க்கை நெறிகள். இவற்றை மேலை நாட்டார் சிலர் வந்து உணர்ந்து பரப்பிய பிறகுதான் வெளிநாடுகள்ல பரவியது. அதுபோல இப்போது சங்க இலக்கியத்தை பரப்புகின்ற பணி அதற்கு பிறகு பின்னாலதான் வந்தது. இதுவரையில் இன்னும் தொல்காப்பியம் போகல. தொல்காப்பியம் அயல்நாடுகளுக்கெல்லாம் சென்று சேர்ந்தால் how a wonderful treatise சொல்லும். இது போல ஒரு இலக்கணம், வியக்கத்தக்க ஒரு இலக்கணம். என்ன இலக்கணம்? என்ன வியக்கத்தக்கது? மொழிக்குதான் எல்லா மொழிகளையும் இலக்கணம் சொன்னா, வாழ்க்கைக்கு இலக்கணம் சொல்லி இருக்கிறான. பொருளதிகாரம்னு எப்படி வாழ வேண்டும் என்பதனை சொல்லுகிறான, எப்படி வாழ்க்கை இருந்ததுங்கிறதை இலக்கணப்படுத்துகிறான. அது உண்டு. அதனால்தான் இறையனார் கலவியல்ல பாண்டியன் சொல்லுகிறான், எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் பெற்றோம், இவை பெற்றும் பெற்றிலேன். இவற்றை பெற்று என்ன பயன்? பொருளதிகாரம் வழியா. அதை படித்தாதான் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தெரியும். அதில் இருக்கிற அகத்தனையும் புறத்தனையும் களவும் கற்பும் மரபும் ஆகியவையெல்லாம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையை நாம பார்க்கிறோம். சரி, கருங்கயல் நெடுங்கண் காதலி தன்னை ஒருங்குடன் தழி உடையோர் இல்லார். உடையோர்னா பக்கத்தவர்கள் யாரும் இல்லாத நிலை. ஆயத்தார் இல்லை. இந்த பெண்ணுக்கு துணையாக இந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. இந்த தனித்த தனிமையை பற்றி எண்ணி ஒரு தனி கண்டு, ஒருத்தியாக இருக்கக்கூடிய அந்த தனிமையை கண்டு தன் உள்ளகம் வெதும்பி அவனுடைய மனம் அப்படியே காயப்பட்டு போயிட்டு, உள்ளகம் வெதும்பி, அதாவது சார்ந்தோருடைய உள்ளம் வருந்தக்கூடாது. கோவலன் நல்லவன் தான், சூழல் காரணமாக அவன் இவ்வாறு தவறு செய்தான். அந்த தவற்றினால் தன்னுடைய குடும்பம் கெட்டது. இது ஒரு குடும்ப வாழ்வை சிதைத்த ஒரு நிலையை தெளிவாக எடுத்து, அதனால உள்ளகம் இருக்கு. அதாவது சில பேருக்கு எவ்வளவு தீங்கு வந்தாலும் சரி, அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அந்த நிலைக்கு என்ன பேரு அப்படின்னா, அது நடுவு நிலைமைன்னு சொன்னார் திருவள்ளுவர். அதை வடமொழியாளர்கள் சமஸ்கிருதத்துல சாந்தம்னு சொன்னாங்க. 9வது மெய்ப்பாடு சாந்தம். சாந்தமா இருக்கிறார் அவரு. இந்த துறவி சாந்தமா இருக்கிறாரு. அதுக்கு என்ன சாந்தமா இருக்கிறதுன்னா எப்படி இருக்கிறது? அதுக்கு விளக்கம் வேணும் இல்ல? அதுக்கு தொல்காப்பியத்துல பேராசிரியர் உரை எழுதுறாரு. ஒருத்தனை உட்கார வச்சு உளியை எடுத்துட்டு போய் செதுக்குனாலும், அது ஒரு பக்கத்துல உளிய வச்சுட்டு ஒருத்தன் செதுக்குறான் உடம்ப, இன்னொரு பக்கத்துல சந்தனத்தை பூசி நல்ல விசிறியால விசிறான். அவர் ரெண்டையும் சமமா நினைக்கிறார். யாராலாவது முடியுமா? அவ்வளவு துன்பத்தையும் இவ்வளவு மகிழ்ச்சியையும் ரெண்டையும் ஒரே தட்டுல, இவரு நல்லவர் இவர் கெட்டவர்னு அவரு சொல்லல. இந்த நிலையை உலக காப்பியங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. நம்ம தமிழ் காப்பியத்திலையும் இருக்கிறது. மில்டன் இதை பற்றி பேசுகிறார். அதை விட பாத்தீங்கன்னா, இன்னது செய்வதென்று அறியாத இவர் விழையை
மன்னியும் என்று அழுதார் நம் வள்ளல். இயேசுபிரானை வைத்து சிலுவையில வைத்து அடிக்கிறான். ஆணி நெற்றியில வச்சு அடிச்சா என்ன ஆகும்? எவ்வளவு அப்ப அந்த மனிதன் துடிக்காம இருக்க முடியுமா? அந்த நிலையில ஒரு மனிதன் இருப்பா. அதுக்கு பேர் தான் சாந்தம், அதுக்கு பேர் நடுவுநிலை. என்ன சொல்லுகிறார்? அப்ப பாவம் இவங்களை மன்னிச்சிருப்பா. இவங்க என்ன என்னுடைய முகத்திலையும் உடம்புலையும் ஆணி வச்சு அடிக்கிறதுனால இவங்களுக்கு எதுவும் தீவினை செய்கிறார்கள் என்று தண்டிச்சிடாது. இன்னது செய்வதென்று அறியாத இவர்களை மன்னியும் என்று அழுதார் நம் வள்ளல் அப்படின்னு. அவரு வள்ளல். அதனால இப்படி உயிர்களுக்கெல்லாம் இறங்குறவர் வள்ளலாகத்தானே இருக்க முடியும். அதனால தன்னறிய திருமேனி சதைப்புண்டு, உடம்புல இருக்கிற சதையை கழிஞ்சு போச்சு. அப்படி ஒரு துயரம், குருதி வழி. அதனால்தான் அப்படி ஒரு மனிதன் துன்பப்பட்டதால் தான் அவர் சொன்ன அந்த மறைமொழிகள் உலகம் எங்கும் பரவின, பெருமறை மதிக்கப்பட்டது. அதனால அது சான்றோரால் தான் அப்படியெல்லாம் இருக்க முடியும். மிகப்பெரிய சான்றோர்கள். நம்முடைய வாழ்க்கையில அதே போல நமக்கு தீமை செய்தவர்களை கூட போறான் போ, விட்டு தொலை, ஏதோ அறியாம செய்திருப்பான் என்று நாமும் கூட பல சமயத்துல நம்மளுக்கு துன்பம் செய்தவர்களை பற்றி கடுமையாக கவலைப்படாமல் இருக்கிறோம். அவருக்கு மறுபடியும் திருப்பி தீங்கு செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்பதில்லை. அது உயர்ந்த பண்பு தான். அது வழி வழியாக நமக்கு திருக்குறளும் மற்ற இலக்கியங்களும் கற்பித்த ஒரு நெறி. திருக்குறள் அதைத்தான் சொல்லுகிறது. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்துவதோ சார். அவனுக்கும் நமக்கு துன்பம் செய்தவர்களுக்கும் கூட நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சியை நாம் பல சமயத்துல பார்த்திருக்கோம். ஒரு முதியவர் ஒருத்தர் தொடர் வண்டியில போறாரு. 3ஆம் வகுப்பு அப்பெல்லாம் இருந்தது. 3ஆம் வகுப்பு தொடர் வண்டியில தன்னுடைய இருக்கையில உட்கார்ந்து போறாரு. அப்ப எதிர ஒரு மனிதன் இருக்கிறான். அலம்பல் அதிகமா இருக்க மாட்டான், ஆரவாரிக்கிறான், பேசுறான், சிரிக்கிறான், என்னமோ பண்றான். திடீரென்னு உடனே அவன் என்ன பண்ணான், காரி உமிழ்ந்தான் அந்த தொடர் வண்டியிலே. அதை பார்த்துட்டு இருந்த இந்த முதியவர் என்ன பண்ணாரு, ஒரு தாளை, குப்பையில இருக்கிற ஒரு தாளை எடுத்து கொண்டு போய் அந்த எச்சில துடைத்து வெளியே போட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மறுபடியும் துப்பினான். 2வது முறையும் அவர் அது மாதிரி செய்தார். இவர் அதனை எடுக்கிறார, துடைக்கிறாருன்னு அவன் கருதல. ஆனால் அடுத்த நிலையம் வந்த பிறகு இந்த பெரியவரை வரவேற்க ஒரு மாபெரும் கூட்டம் திரண்டு வந்தது. அதை பார்த்த உடனே இவனுக்கு உள்ளத்துல அச்சம் வந்து விட்டது. அதோ ரொம்ப பெரியவர் போல இருக்கு, இவருடைய உடையும் தோற்றத்தையும் கண்டு நாம சாதாரண ஆள்னு நினைச்சிட்டோம். நம்ம எச்சு துப்ப இவர் தொடச்சு எரிஞ்சாரு, நம்ம தப்பு செய்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அவர்கிட்ட போய், ஐயா மன்னியுங்கள் ஐயா, நான் தெரியாம செய்துட்டேன்னு சொன்னான். அப்ப அவர் சொன்னாரு, பரவாயில்லப்பா, குற்றம் இல்ல, உனக்கு அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா யாராவது இப்படி துப்புடா, நீயும் அது மாதிரி தொடச்சு போடு அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னவர் காந்தியடிகள். அது அவரால் தான். அப்படி அந்த அளவிற்கு உள்ள பக்குவம் வர வேண்டும். வருவதற்கு எது துணையாக இருக்கும்? திருக்குறள் துணையாக இருக்கும். ஒவ்வொரு திருக்குறளை படிக்கும் போதே நாமே கூட நாம இன்னும் கொஞ்சம் அன்பா இருந்திருக்கலாமோ, நாம இன்னும் கொஞ்சம் கருணை காட்டியிருக்கலாமோ, நாம இன்னும் கொஞ்சம் பிழை பொறுத்து போயிருக்கலாமோ என்றெல்லாம் நம்முடைய சிந்தனையை அவர் ஒழுங்குபடுத்துகிறது இந்த திருக்குறள். சரி, அது மிக உயர்ந்த ஒரு மறை. அந்த நிலையில அதை பார்த்தோம். நீங்க பாரு, இந்த தொடர் அருமையான தொடர். ஒருங்குடந்தடி உடையோர் இல்லா ஒரு வருபணி கறந்த கண்ணனாகி, இந்த தொடரை நான் மறக்கவே முடியாது. கண்ணுல கண்ணீர் வருகிறது, அதை அடக்கிறான், அத இமைகளுக்குள்ளார அதனை தேக்குகிறான் இந்த கண்ணீரை. அது வெளிப்பட்டால் இவள் வருந்துவாள், இவளுக்கு இன்னும் கண்ணீர் மிகும். அதனால அந்த கண்ணீரை அவன் அடக்குகிறானா. இதை இங்க பேராசிரியர் எழுதுகிற போது, பேராசிரியர் வாசுப மாணிக்கம் எழுதுகிற போது சொல்லுவார், என்னுடைய ஆசிரியராகிய பண்டிதமணி ஐயா அவர்கள் எங்களை எல்லாம் விட்டு பிரிகின்ற அந்த நாளில், தன்னுடைய பணி முடிந்து ஊருக்கு செல்லுகிற நாளில், உங்களை எல்லாம் விட்டு செல்வதில் எனக்கு வருத்தம் இருக்கிறது. இருந்தாலும் நான் என்னுடைய அகவை முதிர்ந்து விட்டது. நான் என்னுடைய ஊர் சென்று நான் தங்குவதாக இருக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் என்று
ஐயா அவர்கள் சொன்ன போது வருபடி கறந்த கண்ணன் ஆகினேன்னு எழுதினார். வருபடி கறந்த கண்ணன் ஆகினேன், பனித்துளி போன்ற அந்த கண்ணீர் துளி என்னுடைய கண்களை விட்டு வராமல் அடக்கி கொண்டேன்னு அவர் எழுதினார். இந்த தொடர் தான் சிலப்பதிகாரத்தில் பயின்ற இந்த தொடரை அவர் பயன்படுத்துகிறார். மறுபடி கறந்த கண்ணனாகி பல்லான் கோவலர் இல்லம் நீங்கி, நிறைய ஆணிரைகள் கட்டி இருக்கிற வீடு, ஏராளமான ஆணிரைகள். பல்லான் கோவலர் இல்லம் நீங்கி வல்லா நடையில் மருகிற் செல்வோம், தளர்ந்த நடையில போறான். வல்லா வலிமை இல்லாத என்று பொருள். வல்லா நடையில் மருகிற் செல்வோம், மருகு என்றால் தெரு என்று பொருள். மருகிற் செல்வோம், வல்லா நடையில் மருகிற் செல்வோம். மருகு என்றால் நெடுக போகின்ற ஒரு சாலை. கவலைன்னு சொன்னா பிரிந்து ஒரு இடத்துல 2-3 பிரியும். இந்த சொல் எப்படி இளங்கோடிகள் கையெழப்பட்டிருக்கிறது என்றால், பின்னாடி கண்ணகி எல்லாவற்றையும் இழந்து, கணவனை இழந்து எங்க போறதுன்னு தெரியாம சாலையில நடக்கிறா. அப்ப இளங்கோடி எழுதினார், மருகிடை மருகும் கவலையிற் கவலும், இயங்கலும் இயங்கும் மயங்கலும் மயங்கும். என்ன அருமையான தொடர் பாருங்க. மருகிடை மருகும், தெருக்களிலிருந்து கவலை உட்படுகிறார். கவர்த்த வழிகளிலே பொன்று சென்று உள்ளம் வருந்துகிறார். கொஞ்சம் நடக்கிறா, கொஞ்சம் நிக்கிறா, இப்படி போய்கொண்டிருக்கிறாள் என்று அவர் சொல்லுவார். மருகு தெரு, திமிலேறு எதிர்ந்தது. அப்ப ஒரு காளை, திமிலை உடைய ஒரு காளை வந்தது. இழுக்கென அறியா, அதாவது ஆயர் குலத்தவருக்கு ஒரு நம்பிக்கை. எதிர ஒரு பசு வந்ததுன்னா வந்தால் அதை மங்களமாக கருதுவார். ஆனால் அதுவே ஏறாக இருந்தால், ஏறு காளை, காளையாக இருந்தால், துள்ளி வருகின்ற காளையாக இருந்தால் அது நல்ல அறிகுறியை காட்டாதது, தீய சகுனம் என்று அவர்கள் கருதுவார்கள். ஆனா இவனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்? இவன் ஆயர் குலத்தை சார்ந்தவன் இல்லை. தன்குலம் அறியும் தகுதி என்றாதலின் இழுக்கன அறியா. அவனுக்கு அந்த குலத்தினுடைய அந்த பழக்கங்கள், நம்பிக்கைகள் தெரியாது. ஆதலால் இவ்வாறாயிற்று. தாதரு மன்றத்து தானுடன் கழிந்து, அந்த பல இடங்களிலே மாடு, தாதரு மன்றம் என்றால் எரு மிகுந்திருக்கின்ற மாடுகள் கட்டி இருக்கிற அந்த இடத்தையெல்லாம் விட்டு நீங்கி தானுடன் கழிந்து, மாதர் வீதி, கோயிலுக்கு பணி செய்யக்கூடிய பெண்டிர்கள் வாடுகின்ற இடம், மாதர் வீதி மறுகிடை நடந்து, அந்த பெண்கள் எல்லாம் நாட்டியம் ஆடுகின்ற பெண்கள், கோயிலை தூய்மை செய்கின்ற பெண்கள், இறைவனுக்கு தங்களுடைய கடமையாக தங்களுடைய வாழ்க்கையை நேர்ந்து கொண்ட பெண்கள், அவர்கள் வாழுகின்ற அந்த தெருவையெல்லாம் நடந்து பீடிகை தெருவில் பெயர்வோம். பீடிகை தெரு என்பது கடைத்தெரு. கடைத்தெருவுக்கு வந்துட்டான். வந்த பிறகு அப்பதான் கண்ணுள் வினைஞர் கைவினை முற்றிய, கண்ணுள் வினைஞர் நம்பர். இந்த பொற்கொள்ளர்கள் போய் பார்ப்பீங்கன்னு, நகை செய்யக்கூடிய பொற்கொள்ளர்களை போய் பார்த்துக்கலாம் தெரியும். இந்த கண்ணால உற்று பார்க்கணும். அது செய்கின்ற அந்த அணிகலனை அதை கூர்ந்து பார்த்தாலும் கூட உள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு துளிகள் புலனாகாது. அப்ப என்ன செய்யறது? அதற்கு ஒரு சிறு உருவை பெருக்கி காட்டுகின்ற உருப்பெருக்கு ஆடி இருக்கு. அந்த லென்ஸை மாட்டிக்கிட்டு கண்ணுல, ஒற்றை கண்ணுல மாட்டி கொண்டு பார்ப்பார். அதான் கண்ணுள் விரைஞர், மிக நுட்பமாக பார்க்கக்கூடிய உருக்கு தட்டார்னு பேரு உங்களுக்கு. பொன்னை உருக்குகிறவர்கள் அதை மாற்ற கணிக்கிறான். இது எத்தனை மாற்று? 10 மாற்று. 10 மாற்று பொன்னொத்த மேனியும் என்று பாரதியார் பாடுவார். 10 மாற்று பொன்னுத்த மேனியும் என்று சொல்லுவார் அவரு. இங்கு உருக்கு கண்ணுள் வினைஞர் கைவினை முற்றிய நுண்வினை கொல்லர். அதாவது பொண்ணை உருக்கி கொடுக்கிறவன் மாற்று பார்த்து என்ன செய்வான்? அத மறுபடியும் அணிகலன் செய்கிறவன்ட்ட கொடுப்பான். அவன் நுட்ப வினை பணித்தட்டார்னு பேர். கைவினை முற்றியவர்களுக்கு பணித்தட்டார். அவங்க அதை பொடி பொடியாக பார்த்து அவற்றை உலையில வச்சு ஊதி மறுபடியும் உருக்கி எடுத்து அணியாக செய்வார்கள். அப்படிப்பட்ட நுண்வினை கொல்லர் 100 பின்வர
100 பேர் கூட வர்றான். அவர்களுக்கு தலைவனா ஒருத்தன் வர்றான். மெய்ப்பை புக்கு சட்டை போட்டிருக்கான். இப்ப சட்டைன்னு சொல்றோம், அது ஷர்ட் என்பதனுடைய திரிபு. மெய்ப்பை என்பது தமிழ். மெய்ப்பை புக்கு அதாவது பெரிய சட்டை. அப்படிதான் நினைக்கிறது உண்டு. ஒருத்தர் சட்டை போட்டு வருவாரு, ஒரு தலைவர் ஒருத்தர். அந்த காலத்துல நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல எங்க பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தர் வந்தாரு, தலைவர். அவரு பெரிய சட்டை, ஒரே ஆளே ரொம்ப உயரமான ஆளு, பருமனான ஆளு, எந்த விதமான ஒப்பனையும் இல்லாம இயல்பா வரக்கூடிய ஒரு ஆளு. நல்ல இந்த முரட்டு கதர் சட்டை, அது பெருசா இருக்கும். அது இந்த சட்டைக்குள்ளார இவர் பூந்துகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அது மெய்ப்பை என்று சொல்வதற்கு முற்றிலும் பொருந்தும். காமராசர் தான் அப்படி நான் பார்த்தேன். அதுலயும் கூட ஒரு நிகழ்ச்சி சொன்னாங்க. எப்பொழுதுமே அவர் இந்த இடப்பக்க தோல் அந்த சட்டைக்கு மேல ஒரு துண்டு போட்டிருப்பாரு. வாழ்க்கையில 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை சுற்றுப்பயணம் போயிட்டு திரும்பி வந்தாருன்னா ஒரு 100-150 துண்டு வந்துடும். அதை சரியா எண்ணி கொண்டு போய் பாலமந்தர்ல கொடுத்துட சொல்லுவார் அந்த பிள்ளைகளுக்கு. இதை கொண்டு போய் அங்க கொடுத்துருங்க என்று சொல்லுவது வழக்கம். அந்த இடது தோல்ல தான் அந்த துண்டு போடுவது வழக்கம். ஒரு நாள் மாற்றி வலது தோல்ல துண்டு போட்டிருந்தார். அப்ப கேட்டாங்க, என்னங்க ஐயா இன்னைக்கு மாற்றம், ஏதாவது அரசியல் மாற்றத்தை காட்டுகிறதா? இது வரல இடதுசாரியாக இருந்தது வலதுசாரியா போறீங்களா? வலப்பக்கம் போட்டிருக்கிறீங்களே, என்ன பொருள்னு கேட்டதுக்கு அவர் சிரித்து கொண்டே, ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கத்துல இந்த சட்டை கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கிறதுக்காக அதுக்கு மேல போட்டிருக்கேன்னாரு. வைத்திருந்ததே 8 சட்டை தான். அது மாதிரி அவ்வளவு எளிமையாக வாழ்ந்த ஒரு மனிதனிடம் வாழ்கிற வரையில அவருடைய பெருமை முற்றிலும் உணரப்படவில்லை. வாழ்ந்து முடிந்து மறைந்த பிறகு அவருடைய பெருமை மிக பெரிதும் பேசப்படுகிறது. இப்ப பலராலும் கட்சி கடந்து, அரசியல் கடந்து, இன மத மொழி கடந்து பேசப்படுகிறது. அப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மனிதர் தோன்றுவார்கள். பண்புடையார் பட்டுண்டு இவ்வுலகம் அகுதின்றேன் மண்புக்கு மாய்வது மண் என்று சொன்னார் திருவள்ளுவர். அப்படி அவர்களால் தான் உலகம் இயங்குகிறது என்று பொருள். வல்லானடையில் மருகிற் செல்வன் வந்தான், கண்ணூல் விரைஞர் கைவினை முற்றிய நுண்வினை கொல்லர் 100 பின்வர. 100 பேர் வர்றான். ஏன்? இவன் அரசர்களுக்கு அணிகலன் செய்யக்கூடியவன், அரண்மனைக்கு நகை செய்யக்கூடியவனதுனால இவனுக்கு ஒரு பெரிய தகுதி இருக்கு. இவன் பின்னால பெரிய பட்டாளம் வருகிறது. 100 பின்வர மெய்ப்பை புக்கு விலங்கு நடை செலவின். ஆஹா, இந்த விலங்கு நடை செலவுங்கிறத பாருங்க. யாராவது எதுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஒதுங்கி மரியாதையா மிக பணிவோடு நிற்கிறானாதான் விலங்கு. விலகி நிற்கக்கூடிய, ஐயா வாங்க, உடம்பு கொஞ்சம் வளையும், இடத்துல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்பான். விலங்கு நடை செலவின் கைக்கோர் கொல்லனை. கையில ஒரு மாத்திரை கோர் வச்சிருக்காரு அவர், தலைவர்னு காட்டுறதுக்காக ஒரு ஆணைக்கோர். எப்படி அரசன் செங்கோல் வச்சிருக்கானோ இவன் ஒரு கைக்கோல் வச்சிருக்கிறான். கைக்கோர் கொல்லனை கண்டனனாகி கோவலன் பார்த்தான். இவன் தென்னவன் பெயரோடு சிறப்பு பெற்ற. அது என்ன தென்னவன் பெயரோடுன்னா, அரசன் ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவர்களுக்கு, தன்னுடைய அரண்மனையிலும் தன்னுடைய நாட்டிலும் பணி செய்யக்கூடியவர்களுக்கு தன்னுடைய பெயரையும் சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய தகுதியை கொடுக்கும். தென்னவன் பிரம்மராயன் என்று சொல்வார்கள். அது போல தென்னவன் என்ற பெயரை அவர்கள் சூட்டிக் கொள்வார்கள். இந்த பொற்கொல்லனுக்கும் தென்னவன் என்ற பெயரோடு அவனுடைய பெயரையும் சேர்த்து வழங்கிக் கொள்ளக்கூடிய உரிமை உண்டு. தென்னவன் பெயரோடு சிறப்பு பெற்ற அந்த பாண்டியனுடைய பெயரோட சேர்ந்து பெற்ற ராசராச மூவேந்தன் சொல்லுவான். ராசராசனுடைய பெயரை கடைசியில ராசராச பொற்கொல்லன் என்றெல்லாம் அரசனுடைய பெயர் அவனுக்கு சூட்டப்படும். தென்னவன் பெயரோடு சிறப்பு பெற்ற பொன்வினை கொல்லன் இவனென பொருந்தி, சரியான ஆள்கிட்ட தான் பார்த்துட்டோம் நம்ம என்று கருதி காவலன், அப்பதான் சொல்ற, காவலன் தேவிக்கு ஆவதோ கார்கணி, காவலன் தேவிக்கு ஆவதோர் கார்கணி. கார்கணி, கார்க்கு காலுக்கு, கால் கூட்டல் கூ கார்க்குன்னு ஆச்சு. கார்கணி நீ விலை இடுதற்கு ஆதியோ
ஐயா உனக்கு அதுக்குள்ள தகுதி இருக்கா? இது அரசமாதேவி அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிலம்பு. இதனுடைய மதிப்பை நீ விலையிடுவதற்கு மதிப்பிடுவதற்கு உனக்கு தகுதி உள்ளதோ ஆதியோ என்று அடியேன் ஆவாயோ, இதற்கு வலிமை உடையவன் ஆவாயோ என்று கேட்டு, அடியேன் அரியேனாயினும் எனக்கு தெரியாது ஐயா, வேந்தர் முடிமுதற் கலங்கள் சமைப்பேன். அரசர்க்குரிய முடிமுதலாகிய கலங்களை எல்லாம், கிரீடம் வடமொழியில பொன்முடி, அந்த பொன்முடி முதற்கொண்டு அனைத்து கலன்களையும் சமைக்கக்கூடிய பொறுப்புடையவன் யான் என கூற்ற தூதன் கைதொழுதேத்த. வந்திருக்கிறவன் பொற்கொலனா, இவன் ஈமனுடைய தூதுவன், காலனுடைய தூதுவன் அல்லவா வந்திருக்கிறான். கூற்ற தூதன் கைதொழுதேத்த, அவன் கையெடுத்து கும்பிடுறான் அவனை பார்த்து. போற்றரும் சிலம்பின் பொதிவாய் அவிழ்த்தனன், அந்த சிலம்பை முடிச்சுட்டு துணியில முடிந்து கொண்டு வந்திருக்கிறான். அந்த முடிச்ச அவிழ்த்து காட்டுறான். பொதிவாய் அவிழ்த்தனன், முடிச்ச அவிழ்த்து காட்டி, அது எப்படி இருக்கு? மத்தக மணியோடு, மத்தக மணின்னு தலையாய மாணிக்கம், மிகச்சிறந்த மாணிக்க பரல் உடையது. மத்தக மணியோடு வைரம் கட்டிய, வைரமும் சேர்த்து கட்டியிருக்கிறான். மாணிக்கம் வைரம் ஆகியவற்றை எல்லாம் கட்டிய பத்தி கேவன பசும்பொற் கடைச்சூர். கேவனம்னா பள்ளம், அது ஒரு பள்ளத்துல ஒவ்வொரு மணியாக வைத்து கட்டியிருக்கிறான். பத்தி வரிசை பசும்பொற் கடைச்சூர். உட்கருவமும் கடைச்சூல்னு உள்ளே கருவை உடைய, உள்ளே ஒரு பொதிந்து உள்ளார ஒண்ணு இருக்கு. அது உடைச்சாதான் வெளியில தெரியும் உள்ளார என்ன இருக்குங்கிறது. வெளியில இப்படிப்பட்ட மணிகள் எல்லாம் அழகுக்காக கட்டி இருந்தாலும் கூட அந்த சிலம்பினுடைய உள்ளே ஒரு பரல் இருக்கு. அது மிக விலை உயர்ந்தது அந்த பரல். அத கடைச்சூர் சித்திர சிலம்பின், அதுல வேலைப்பாடெல்லாம் பண்ணிடும். சித்திர சிலம்பின் செய்வினை எல்லாம் பொய்த்தொழில் கொல்லன் புரிந்துடன் நோக்கி. அவன் பார்த்தான், புரிந்து என்றால் மறுபடி என்று மறுபடியும் அதனை பார்த்து உடன் நோக்கி பெரட்டி பார்த்தான். அப்பதான் அவன் நினைக்கிறானா, கோப்பெருந்தேவிக்கு அல்லதை சிலம்பு யாப்புறவில்லை, இது அரசமாதேவி மட்டும்தான் இதனை அணிந்து கொள்ளலாம். அவ்வளவு விலை உயர்ந்த ஒரு சிலம்பு. கோப்பெருந்தேவிக்கு அல்லதைன்னு அல்லதுன்னு பொருள். ஐங்கிறது அங்க வந்து சாரிய, அது பொருள் இல்லை அதுக்கு. கோப்பெருந்தேவிக்கு அல்லது இச்சிலம்பு யாப்புறவில்லை. இது வந்து வேறு யாருக்கும் பொருத்தப்படாது. ஏன்னா முன் போந்து உடனே முன்னால போய் வந்து உடனே சொல்றான், நான் முன்னால போய் இதை எடுத்துட்டு போய் விரல் மிகு வேந்தற்கு விளம்பியான் வர போய் அரசனுக்கு இதை நான் எடுத்து காட்டி சொல்லிட்டு வரலாம். என் சிறுகுடிதாங்கன்னு இருமின், அது வரையில நான் வரையில என்னுடைய சிறிய வீடு இதுதான், இங்கே இருப்பா. இருமின் நீரென கோவலன் சென்ற குருமகன் இருக்கையோ தேவகோட்ட சிறையகம் புக்கபின். அந்த குடிலுக்கு பக்கத்தே இருக்கக்கூடிய ஒரு தேவகோட்டம், ஒரு கோயில். அந்த கோயில்ல அவன் உட்கார்ந்து இருக்கிறான். என்ன நினைத்து பாருங்க, பூம்புகாரில் பெரும் செல்வ குடிமகனாக பிறந்த ஒருத்தர் நகையை விற்க போறான். நகையை கொண்டு போய் விற்று வரணும். இந்த ஊர்ல யாரையும் தெரியாது. ஒரு கூட்டமா அரசனுடைய பொருட்கள் வந்த உடனே சரியான இடத்துக்கு வந்து விட்டோம் என்று கருதி அவனுடைய சூழ்ச்சியெல்லாம் தெரியாதவனாக அந்த அணிகலனையும் அவன் கையில கொடுத்துட்டு இவன் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இந்த அடிகள் எனக்கு அப்படியே ஒரு காலத்தில் எனக்கு நினைவு வந்து என்னவென்றால், இந்த வீட்டிலே இருந்த ஒரு முன்னோருடைய செல்வமாக விளங்கிய ஒரு அணிகலனை கொண்டு போய் நான் விற்க போனேன் குழந்தையில. அது வைரத்தாலான ஒரே அணி, அதுதான் கடைசியாக இருந்த ஒரு அணி. அதை கொண்டு போய் விற்பதற்காக போன காலத்துல கும்பகோணம் பெரிய தெரு என்பது நகை கடைக்காரர்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய தெரு. அதுல ரொம்ப நாணயமிக்க ஒருத்தர் பெரியவர். அவரிடம் கொண்டு போய் இதை கொடுத்த உடனே அவர் சொன்னார், நான் மதிப்பீடு செய்து வைத்திருக்கிறேன், நாளை வாருங்கள் சொன்னார். சரி, அதை கொடுத்துட்டு நான் திரும்பி வந்துட்டேன்.
அந்த பிறகு மறுநாள் போனா அந்த கடைக்கு முன்னால பெரிய கூட்டம் கூடியிருக்கு. என்னவென்றால் அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போயிட்டாரு. எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு நாணயமான ஒரு பெரிய மனிதர் அவர் இறந்து போயிட்டாரு. அவர்கிட்ட நம்ம கொடுத்தோம். ஆக இதுவும் போய்விட்டதுதான் என்று சொல்லிவிட்டு வருத்தத்தோடு நான் திரும்பி வந்துட்டேன். அந்த வருத்தத்தை வெளியில யாரிடமும் சொல்லிக் கொள்ளவில்லை. 2 நாள் கழித்து மறுபடியும் திரும்ப போய் பார்ப்போமேன்னு போய் அந்த கடையில போய், ஐயா இறந்து விட்டதாக அறிந்தேன், ரொம்ப வருத்தமாக இருக்கிறதுன்னு. ஆனா அங்க கடையில இருந்த ஒருத்தர் கேட்டார், நீ என்னுடைய பேரு முகவரி எல்லாம் கேட்ட உடனே, கொஞ்சம் இருங்க, அவர் ஒரு குறிப்பு வைத்து விட்டு இருக்கிறார், இந்த நகை உங்களுடையதா என்று எடுத்து கொடுத்தார். இப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அதற்கு உரிய விலையெல்லாம் அதுல குறித்து வைத்திருக்கிறார்கள். இது பெரும்பாலும் நிகழாத ஒரு நிகழ்ச்சி. இப்படி சான்றோர்கள் எந்த தொழிலையும் அவரவருக்கு உரிய அந்த நாணயம், அந்த ஒழுங்கு அது இருக்கிறது. எனக்கு நான் இதை அவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு வணிகர் இவ்வளவு அறத்தோடு இருக்கிறார். திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், பிறர் பொருளையும் தம் பொருள் போல கருதி அதற்குரியவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் நடுவு நிலைமைங்கிற அதிகாரத்துல கொண்டு போய், வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோர் செய்யினார். நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் நான் இவர் இவ்வளவு ஒழுங்காக தன்னுடைய கடமையை செய்கிறார் போல நாம் நம்முடைய ஆசிரியர் பணியை ஒழுங்காக செய்யணும். நாம் எதை நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறார்கள், இந்த சமூகம் எதை எதிர்பார்க்கிறது, அதை செய்யணும். அதனால அந்த கற்பித்தல் தொழில ஒரு நேர்மை வேண்டும். ஒவ்வொருவருக்கும், வீடு கட்டுகிறவருக்கு அவருக்கு அந்த துறையில நேர்மை வேண்டும், ஒழுங்கு வேண்டும். அது இருந்தால் சமுதாயம் நன்றாக இருக்கும். சமுதாயம் என்பது பல மனிதர்கள் சேர்ந்ததுதான். ஒவ்வொரு மனிதரும் ஒழுங்காக இருந்து விட்டாரே ஆனால் ஒரு சமுதாயம் நன்றாக இருக்கும். அதுதான் இந்த நிகழ்ச்சி காட்டியது. இங்கு ஒருத்தன் வந்தான், ஒரு அடிம்பன், வில்லன்னு சொல்லக்கூடாது, அது ஆங்கில சொல், அடிம்பன் என்று சொல்ற, அழிம்பு செய்கிறார். இந்த அழிம்பன் இந்த பொற்கொல்லன் என்ன செய்தா, நான் கொண்டு போய் காட்டிட்டு வர்றேன், விளம்பியான் வர என் செருகுடிலாங்கன் இருமீன் என்று சொல்ல, தேவகோட்ட சிறையகம் புகும், சிறையகம்னு மதிலை தாண்டி உள்ளார போய் அவங்க இருக்கிறான். அதாவது எந்த விதமான பற்றுக்கோடும் இல்லாமல், யாருடைய துணையும் இல்லாமல், தனக்கு முற்றிலும் புதிய ஊரில், புதிய நாட்டில், புதிய சூழலில் வந்து ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறான். என்ன நம்பிக்கையோடு? இந்த நகையை எடுத்துட்டு போறவர் ரொம்ப நல்லவர், பெரிய அரசருக்கு அணிகள் சமைப்பவர், அவர் எடுத்துக்கொண்டு போய் அரசர்கிட்ட காட்டிட்டு வருவாரு, அதற்கு பிறகு நமக்கு விலை கிடைச்சிரும். இந்த இவ்வளவு நம்பிக்கையோடு உட்கார்ந்து இருக்கிறான் ஒரு ஆளு. கரந்தியான் கொண்ட காலனி இங்கு பறந்து வெளிப்படா முன்னும். இந்த பொற்கொல்லன் என்ன செய்திருக்கிறான், இந்த அரண்மனையில இருந்த அரசியனுடைய சிலம்பு இவன் திருடிட்டான். அதனால கறந்து யான் கொண்ட, யான் மறைத்து ஒழித்து கொண்ட காலனி இங்கு. இப்ப காலனிங்கிறதுக்கு வேற பொருள். அந்த காலத்துல செருப்பு என்று சொல்லுவான். செருப்பு என்பது ஒரு அருமையான ஒரு சொல்லு. அதாவது அது மோதுவது என்று பொருள். செரு என்றால் கல்லோடும் புல்லோடும் கட்டான் தரையோடும் சென்று அது உராய்கிறது, அதனால அது செருப்புன்னு பேர். செருப்பிடை புக்க சிறுபரலன்ங்கிறது ஒரு அருமையான ஓமை. அதாவது பகைவருடைய படைக்குள்ளார ஒரு வீரன் புகுந்து அவர்களுக்கு அல்லல் வைக்கிறான். அது எப்படி இருக்குன்னு கேட்டு, செருப்புக்குள்ளார சின்ன பரற்கல் புகுந்தது மாதிரி. செருப்பு போட்டிருக்கோம், அந்த செருப்புக்கும் நம்ம காலுக்கும் இடையில ஒரு சின்ன கூரிய கல் வந்து பூந்துட்டா என்ன தொல்லை இருக்கு, அப்படி ஒரு ஓமை. அதனால செருப்பு என்று பெயர். பாதச்சுவடு என்று சொல்வது வழக்கம். கறந்தியான் கொண்ட காலனி இங்கு பறந்து வெளிப்படா முன்னம், நான் திருடிவிட்டேன் என்பது வெளியே தெரிவதற்கு முன்னால், மன்னருக்கு புலம்பெயர் புதுவனில் போக்குவன், இந்த வேற்று புலத்திலிருந்து வந்த இந்த புது ஆளு, இவனால் என்னுடைய கரையை, என்னுடைய கனவை நான் மறைத்துக் கொள்வேன், என்னுடைய களவை நான் மறைத்துக் கொள்வேன், என்னுடைய திருட்ட இந்த இவனை கொண்டு நான் மறைத்துக் கொள்ளுவேன். யானென கலங்கா உள்ளம். அவனுக்கு கொஞ்சம் கூட கலக்கமே இல்லை. இதுல நல்ல வாய்ப்பு கிடைச்சது. கலங்கா உள்ளம் கறந்தனன் செல்வோம்,
அதை மறைத்து கொண்டு செல்லக்கூடிய அவன் என்ன செய்கிறான்? உடல் மகளிர் ஆடல் தோற்றமும் பாடல் பகுதியும் பண்ணின் பயன்களும் காவலன் உள்ளம் கவர்ந்தன. அங்கு வேறு நிகழ்ச்சி நடக்குது, காட்சி மாற்றம். இவன் போற நேரம் அங்க அரசியோடு சேர்ந்து உட்கார்ந்து ஆடல் மகளிருடைய ஆடலை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆக அந்த ஊழ்வினை எப்படி அமைகிறது? சூழலால் ஒரு புதிய ஒரு நிலை உருவாகிறது, எதிர்பாராத ஒரு திருப்பம் விளைகிறது என்பதனை இளங்கோவடிகள் இதை காட்டப் போகிறார். இந்த பகுதி, இனி வருகின்ற பகுதி மிக இன்றியமையானது. அதை அடுத்த வகுப்புல நாம் காணலாம். கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.